ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆந்தைக்கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் தகராறு. இந்த படத்தை கதையை நான் முதல்ல பார்க்கலாம். படத்தோட கதைன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாம் சிம்பிளாக இதுக்கு முன்னாடி வந்த கதைகள் தான். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சின்ன சின்ன ஆட்டையை போட்டு அப்படி ஒரு இது போயிட்டுருக்காங்க. திடீர்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொல்லப்படுறாரு. யார் அந்த ஃப்ரெண்டை கொண்டது 3 ஃப்ரெண்டும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் யார் கொண்டாங்கன்றது வந்து கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் தான் படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். யாரு கொண்டா நம்ம கொஞ்சம் கூட தீர்மானிக்காத அளவுக்கு, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட ஒரு சின்ன கெஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆள் தான் அவர் கொண்டிருக்காங்க. அதான் படத்தோட ப்ளஸ். சரி, படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ் என்னன்னு என்கிட்ட கேட்டால், மொதல் ப்ளஸ் வந்து அருள்நிதி வந்து இந்த படத்தில் இந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கரெக்டாக நடிச்சிருக்காரு. 2வது ப்ளஸ் வந்து பூர்ணா அருள்நிதி காதல் போர்ஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. அடுத்து வந்து படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். படத்தில் வந்து ஒரு சில சீன்கள்லாம் மழை பெய்கிற மாதிரிலாம் சீன் வச்சுருக்காங்க. மழை பெய்கிற மாதிரி எப்படின்னா தேட்டருக்குள்ளேயே மழை பெய்கிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அது படத்தோட பாடல்கள் பார்த்தா ஓகே ரகம் தான். ரொம்ப மோசமில்ல, ரொம்ப நல்லாமல் ஓகே நார்மலாக இருக்குது. அடுத்து படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டால், மைனஸ்ன்னு கேட்டால் படத்தில் கொஞ்சம் படம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சினிமாத்தனமாக நார்மலாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓகே, பழக்கம் போல் சஸ்பென்ஸ் படத்தை நல்லாவே தான் எடுத்திருக்காங்க. என்ன அந்த படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படம் போய் பார்க்கலாம். இந்த சஸ்பென்ஸ் படம், த்ரில்லர் படம் விரும்பிகள் கண்டிப்பாக போய் படத்தை பார்க்கலாம். ரொம்ப மோசம் போட முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் மோசம் இல்லைன்னு விலைக்கு வைக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது படம். கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்துக்கு ஆண்டியின் மதிப்பு என்னன்னு பார்த்தா, ஆண்டியின் பார்வையில் படத்துக்கு 3/5. கண்டிப்பாக படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். என்றும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கும் உங்கள் சினிமாஸ்கோப் ஆந்தைக்கண்ணன். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.